இளைய மருமக தான் சரியில்லைன்னு பார்த்தா மூத்தது அதுக்கு மேல இருக்காளே. ரெண்டு நேரம் கறி வலிச்சு ஓடுவேன். எப்ப பாரு வெளிய சோவறனா மட்டும் அலையறாளுவே. ஐயோ கடவுளே, வீதியை வெளி தெரியாம கவர் அப் பண்ணு வசந்தா. இது வாங்க, எப்ப வந்தியே? ஏன் இப்படி வாசல்ல உட்கார்ந்திருக்கியே? வாங்க வீட்டுக்குள்ள. நீ அனல் காத்து அடிக்குது, வாங்க வீட்டுக்குள்ள போ. வாங்க. நில்லுடி. என்னத்த சொல்ல போறாளோ? என்னதே? எங்கடி ஊர் சவாரிட்டு வரா? சோவறலாம் போலதே. இந்த பக்கத்து வீட்டு அக்கா இருக்கு பாத்தீங்களா? அவளுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. அதான் சத்த கறி பண்ணி குடுத்துட்டு வந்ததே. யாரு நீ? ஆமாதே. பாவம் பாத்தீங்களா? உடம்பு சரியில்லை. பாவம் எப்படி அது சமையல் பண்ணோம்? அதான் சோறு கறிலாம் வச்சு கொண்டு போய் குடுத்துட்டு வந்தேன். அக்கம் பக்கத்துல இருக்கோம். இந்த உதவி கூட பண்ணலனா எப்படி? நீ உதவி பண்ணி கிழிச்சா. ஒவ்வொரு நாளும் போய் ஒவ்வொரு வீட்லயும் கொஞ்சம் கொஞ்சமா கறி வாங்கி வீட்லயே சமையல் பண்ணாம அப்படியே காலத்து ஓட்டத்தை எனக்கு தெரியாத நினைச்சிட்டு இருக்கியோ? மும்பைல இருந்தாலும் கிளவி கரெக்டா எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காளே. இது அப்படிலாம் இல்லந்தே. பாரு, இந்த ஊர்ல தானே இல்ல. ஆனா இந்த ஊர்ல நடக்கிறது எல்லாம் எனக்கு தெரியும். இதான் உனக்கு முதல்ல கடைசியும். இனிமே வீட்ல பொட்ட பிள்ளை தனியா விட்டுட்டு அங்கேயும் ஊர் சவாரி கிளம்புனா அவ்வளவுதான் பாத்துக்க. இல்ல அத்தை, வாய் திறக்காத. என் மகன் எப்ப வருவான்? என்ன எனக்கு அறியாமா? வாய் திறந்தா சொல்லலாம். ஊம மாதிரி இருக்கா? நீங்க தடுத்து வாய மூட சொன்னியே. அதான் படம் காட்டாத. வாய் திறந்து என் மகன் எத்தனை மணிக்கு வருவான்னு சொல்லுங்க. சொல்லு. டான்னு 8 மணிக்கு வந்துருவாத்தே. சரி, நான் 8 மணி போல வரேன். அது வரைக்கும் வீட்ல ஒருங்கா இருந்து பிள்ளைய பாத்துக்க. அப்பா, எப்படியோ தப்பிச்சாச்சு. சரி, கை வலிச்சு தொலைக்கி. எதுக்குலாம் மெஷின் கண்டுபிடிச்சு தொலைக்கானே? இந்த தேங்காய் தருவுல இருக்கு. ஒரு சிம்பிளான மெஷின் கண்டுபிடிச்சு தொலைக்க வேண்டியதானே? சே, கை அப்படியே செவந்து போச்சு. நீ என்ன சமையல் பண்ணி முடிக்கலையா? இந்த ஆத்திட்டே இந்த தேங்காய் தருவு போட்டு என்ன முடிச்சறாளே? மணி 2 ஆகுது. நீ என்ன சமையல் பண்ணி முடிக்கலையா? இந்நேரத்துக்கு அவன் கடைக்கு கொண்டு போய் வேண்டாமா? பாவம் பையன் பசி தாங்க மாட்டான். நீ இப்ப பேரேன்டே, 1/2 மணி நேரத்துல கொண்டு போய்றேன். சீக்கிரமா போய் அவனுக்கு சோறு கொடு. பாவம் அவன். சரி, இந்த போறேன். என்ன வெயில். நேத்து எவ்வளவு சேல்ஸ் ஆச்சுன்னு பாத்தீங்களா? பாத்துட்டே முதலாளி, எல்லாமே இந்த நோட்ல குறிச்சு வச்சிருக்கேன். அப்படியா? சரி, வரவு செலவு கணக்கெல்லாம் பாத்துட்டீங்களா? எல்லாமே பாத்துட்டு முதலாளி, என் வேலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. எள்ளுன்னா என்னன்னு வந்து நிப்பேம்ல. சரி, புக்க தாங்க, நான் பாக்கேன். ஹை முதலாளி அம்மா, வாங்க 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 முதலாளி அம்மா, நல்லா இருக்கீங்களா? யா நிக்கிய, வாங்க வந்து உட்காருங்க. இல்லனே, இருக்கட்டும். என்ன உமா திடீர்னு வந்திருக்கா? உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வந்தீங்க. நீ எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தியா? ஆமாங்க, ராஜமாதா, அத உங்க அம்மாவோட கட்டளை. அத எடுத்து வந்தேன். என்னத்த பண்ணி கொண்டு வந்திருக்காளோ? வந்து உட்காருங்க முதலாளி அம்மா. நீங்க நின்னுட்டு இருக்காது யா கால்ல வலிக்கி. ஐயோ பரவாயில்லனே, எமல எவ்வளவு பாசமா இருக்கியே. பின்ன இருக்காதா? நீங்க முதலாளி அம்மா வாச்சே, உங்க மேல பாசம் இல்லாம எப்படி? என்ன சொல்லுங்க முதலாளி. போய் சாப்பிட்டு வாங்க, நானும் சாப்பிடுறேன். கஸ்டமர் வர்றதுக்குள்ள சீக்கிரமா சாப்பிட்டு வந்துருங்க. என்ன? சரி முதலாளி, வரேன். முதலாளி அம்மா, நான் சாப்பிட்டு வந்துடுறேன். என்ன உத்தரவு கொடுங்க. பாத்து போய்ட்டாங்கனே, போங்க. என்ன பியா இருந்து வந்து நிக்கியே? இல்ல உமா, நீ எனக்கு சாப்பாடு கொடுக்க கடவரை வந்திருக்க பத்தியா? அதான் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. இதுல என்ன ஆச்சரியமா இருக்கு? உங்க அம்மா அதான் அந்த தாய்க்கிழவி என் உயிரை எடுக்கு. அதனால தான் வந்தேன். மற்றபடி ஒண்ணும் இல்ல. நானே சோத்து கட்டி கொண்டு வந்திருக்கேன். தின்னுட்டு பாத்திரத்தை கழுவி தந்திருக்கேன். நான் இங்க மெனக்கட்டு இந்த வெயில்ல வந்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. என்ன காரணம் உமா? உங்க அம்மா என்னைக்கு கிளம்புவாவே? நேத்து தானே எங்க அம்மா வந்திருக்கா உமா. எப்பவும் கிளம்புவாவன்னா நான் என்னத்த சொல்ல? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னி 2 நாள் தான். அதுக்கு மேலலாம் என்னால இப்படி நல்ல பொண்டாட்டி மாதிரிலாம் நடிக்க முடியாது. வந்த வேலைய பார்த்து உங்க அம்மாவே 2 நாள்ல பெட்டி கட்ட சொல்லுங்க. எங்க அம்மா எந்த வேலைக்கு வந்தாவன்னே தெரியாது உமா. எப்படி நான் போக சொல்லிய? இந்த பாரு, நீ நிம்மதியா இருக்கணும்னா உங்க அம்மா இங்க இருக்க கூடாது. வீட்ல வச்சு இதெல்லாம் சொல்ல முடியல. அதான் இங்க வரைக்கும் நடந்து வந்திருக்கேன். இன்னும் 2 நாள் அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். சீக்கிரம் சாப்பிட முடியும். பக்கத்து கடையில போய் ஜூஸ் குடிச்சிட்டு வரேனா. என்னத்த செய்யணும்? எப்பா இப்படி நல்ல நிம்மதியா தனியா வீட்ல ரெஸ்ட் எடுக்க எவ்வளவு சுகமா இருக்கு. இன்னைக்கு ராணி அக்கா வீட்ல கறி வாங்கியாச்சு. நாளைக்கு யார் வீட்ல வாங்கி போட்ட? சரி, நாளைக்குள்ளது நாளைக்கு பாப்போம். நாளைக்கு கடவுள் ஒரு வழி விடாமல போயிடுவாரு. எனக்கு ராஜவானா வாழுவே. ஐயோ தப்பா பண்ணிட்டமே. எனக்கு ராணியா நான் வாழுவே. இவன் வந்தா என்ன நான் ஆளுவேன். ஏன் இப்படி மூஞ்சி மேலே வந்து நிக்கியே? புருஷங்காரன் ஆபீஸ்ல இருந்து வேலை முடிச்சு டயர்டா வந்திருக்கேன். கொஞ்சம் எழுந்து காப்பி தண்ணி கொண்டு வந்து தந்தா என்ன? நானும் காலையில இருந்து வீட்டு வேலைலாம் பார்த்து டயர்டா தான் உட்கார்ந்திருக்கேன். எனக்கு யாரு காப்பி தண்ணி கொண்டு வந்தா? நீ வீட்ல தானே இருக்க, உனக்கு யார் கொண்டு வந்து தரணும்? வீட்ல இருந்தாலும் வீட்டு வேலை எல்லாம் நான் தானே பார்த்தேன். நீங்க பாட்டுக்கு காலையில ஆபீஸ் போயிட்டு ராத்திரி இது பாட்டுக்கு வந்துடுறியே. வீட்ல மத்த வேலை எல்லாம் நான் தானே பார்த்தேன். வீட்டை பெருக்கிறது, துவைக்கிறது, உங்களுக்கு சமையல் பண்ணி கொட்டுறது. இந்தாரு, மத்த வேலையெல்லாம் பார்த்தேன்னு சொல்லு, ஒத்துக்கிடியே. சோறு பொங்கி தட்டினேன்னு மட்டும் சொல்லாத. ஒவ்வொரு நாளும்
ஒவ்வொரு வீட்லயா இருந்து கறி வாங்கிட்டு வந்து உப்பேத்திக்கிட்டு இருக்கா. தெருவுல இருக்கிற பிச்சைக்காரனுக்கு எனக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். அவன் தெருவுல இருந்து எல்லார்ட்டையும் வாங்கி திங்கான், நான் இந்த வீட்டுக்குள்ள உட்காந்து எல்லார்ட்டையும் வாங்கி திங்கேன், அவ்வளவுதான். அக்கம் பக்கத்துல இல்ல வீட்டை இப்படி கொடுத்து வாங்கி இருந்தாலும் நல்லது. உறவு அப்பதான் நிலைக்கும். உங்களுக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது? அது கொடுத்து வாங்கணும், எப்ப பாரு வாங்கிட்டே இருக்க கூடாது. என்னைக்கு எல்லாரும் சேர்ந்து உன் மண்டையை உடைக்கவளோ தெரியல. சரி, ரொம்ப அசதியா இருக்கு, ஒரு டீ போட்டுக்கொண்டா. நாயம் போடணும், நீங்க போய் போட்டு கொண்டாங்க. காலையில இருந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இனிமே நான் கிச்சன் பக்கம் எழுப்பி போறதா இல்ல, அவ்வளவுதான். இட்டி ஒரே ஒரு காபி மட்டும் போட்டுக்கொண்டா. முடியாது, உங்களுக்கு வேணா நீங்க போய் போடுங்க, கூடவே எனக்கும் போட்டு எடுத்துட்டு வாங்க. மூத்தமணி, அம்மா வாங்கம்மா. கரெக்டா 8 மணிக்கு கிளம்பி வந்துட்டே. எப்படியா இருக்கா? நல்லா இருக்கியா? ஆளு விழுந்து போயிட்டா. நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்கா? திடுதிடுப்புன்னு வந்திருக்கா, சொல்லிருக்கலாம்ல. நான் ஸ்டேஷன் வந்து போயிடலாம், நீ கூப்பிட. இல்ல, நான் நேரத்தை வந்துட்டேன். தம்பி வீட்ல இருந்தேல, இனி காலையில வந்து பார்க்க வந்தேன். நீ ஆபீஸ் போயிட்டா, அதான் இப்ப வந்தேன். போன் பண்ணிருக்கலாம்லம்மா. சரி விடு, இனிமே உங்க கூட தானே இருக்க போறேன். என்ன, இனிமே இங்க கூட இருக்க போதா? வாமா, வந்து உட்காரு, வா உட்காருமா. உனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரவா? டீ இருக்கட்டும். ஏம்மா மருமகளே, நான் வரும்போது என்னமோ நீ சோஃபால கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருந்த மாதிரி இருந்து, என் பையன் பாவம் நின்னுட்டு இருந்த மாதிரி இருந்து. என்ன கதைங்க? அத்தை, அது வந்து சோஃபா கொஞ்சம் பழசாயிட்டு பத்தில, அதான் நான் உட்கார்ந்து பார்த்தேன். வெயிட் தாங்குதான்னு. டக்குனு உங்க பையன் உட்கார்ந்து சோஃபா உடைஞ்சு அவங்க முதுகு இது உடைஞ்சிர போது பத்தில, அதான் அந்த அக்கறையில நான் ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து பார்த்தேன். எல்லாம் கரெக்ட்டா இருந்தா அதுக்கு அப்புறம் உங்க பையனை உட்கார வச்சேன். அவ்வளவுதான். அதத்தான் நீங்க பாத்துக்கிடுங்க. வேற ஒண்ணும் இல்ல. என்னத்தையோ சொல்லி சொல்லி அப்பா மாதிரி மூஞ்சி வச்சிருக்கா. நானும் பார்க்க தானே போறேன். சரி, பையங்க ரெண்டு இருக்கும், காபி போட்டு எடுத்துட்டு வா. போ. வெறும் காபியா இல்ல ஃபில்டர் காபியா? நீ எது போட்டாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். போய் போட்டு எடுத்துட்டு வா. நீட்டாத கிளவி வந்து காபி போட்டுதா தயிரை போட்டுதான்னு உயிர் எடுக்கு. இந்த மனுஷன் மனசுக்குள்ள குளுகுளுன்னு இருக்குமே. போட்டு கிளவி போட்டு அதுக்கப்புறம் இருக்கு இவருக்கு. செங்கு, ஒரு காஃபி எடுத்துட்டு வாங்க. சரி ஐயா. ஹலோ, அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இத்தனை வருஷமா நீ இல்லாம இந்த வீடும் இந்த அப்பாவும் தனியா தவிச்சு போயிட்டோம். சீக்கிரமா வா. எத்தனை மணிக்கு ஃபிளைட் இங்க வரும்னு சொல்லு, அப்பா கார் அனுப்பி வைக்க. சரி சரி, ஓகே. பார்த்து வரணும், என்ன பத்திரமா வரணும். எதுனாலும் அப்பாவுக்கு போன் பண்ணு என்ன. சங்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சங்கு. அப்படியா ஐயா? ஆமா, நாளைக்கு என் தேவதை, நான் பெத்த மகராசி, என் மகா படிப்பெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு திரும்பி வரா. அப்படியா ஐயா? ரொம்ப சந்தோஷம். ஆமா, நாளைக்கு வந்துருவா. அவ ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி அவளுக்கு பிடிச்ச எல்லா டிஷ்ஷும் சமைச்சு வச்சிருங்க, சரியா? சரிங்க ஐயா.